ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்வாதி. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கார்த்திகை தீபம். ஸோ கார்த்திகை தீபத்துக்கு என்னென்னலாம் மார்னிங்லேருந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மழையாக பெய்யுது கைஸ். இது காலையில் எடுக்கிறது. மழை செம்மையாக பெய்யுது. எப்படி சாயங்காலம் விளக்கேற்றுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. எப்படி பெய்யுதுன்னு பாருங்கள். இது இப்போ மத்தியானம். ஸோ மத்தியானம் வெயில் அடிக்குது. இந்த கிளைமேட் என்ன சொல்கிறதுனே தெரியல. மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது. சாயங்காலம் எப்படி இருக்கும், என்ன பண்ண போகிறோம் என்ன தெரில. பாருங்கள் என் கூட. கார்த்திகைக்கு இப்போ என்ன வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு எல்லாத்தையும் தொடச்சி அதுக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைக்கணும். ஸோ அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. வாங்க நம்ம கடகடன்னு எல்லா வேலையும் பார்க்கலாம். மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லா விளக்குக்கும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுடலாம். ஸோ கடகடன் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுடலாம். ஓகேவா? சாமி கும்பிட்றதுக்கு பொரி செய்வாங்க இல்லையா, அதுதான் செஞ்சிகிட்ருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த பொரி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வறுத்துக்கிட்ருக்கோம். இந்த பக்கம் வெள்ளத்தை காய்ச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் எள்ளு நல்லா வறுத்து எடுக்கிறோம். இதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவும் என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். அவ்வளோதான், கிண்ட வேண்டியதான். ஊற்றி ஏலக்காய் போடல, ஏலக்காய் போட்டிருக்கா ஓட்டாச்சு கிண்டு. ரொம்ப நேரமாக இந்த நிலத்தி பொரியெல்லாம் கிண்டி முடிச்சோன்னே நான் கோலம் போட வந்துட்டேன். இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தான் கோலம் போட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தரை ஒன்றும் சரியில்லை. அதனால் என்ன எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக தான் போட்டேன். ஸோ பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. எங்கள் வீட்டில் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபுல்லாக முடியல. அதனால தான் தரெல்லாம் இப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் கார்த்திகைக்குள்ளே நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இன்னும் மாடியில் போயிட்டு ஏற்றணும். ஸோ வாங்க அதையும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாடியில் போயிட்டு கேண்டில் கொளுத்துவோம். மாடிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க மாடியில் போய் கேண்டில்லாம் கொளுத்திட்டு அப்புறமா உங்களுக்கு கீழே போய் ஃபுல் வியூ காட்டும். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கேண்டில் ஏற்றுவோம். கடை Isn't it beautiful? It's got my head all up in the clouds. I think I found it now. Everything I want. ஸோ மாடியிலேயே ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கீழே போயிட்டு மாடியிலேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக விளக்கு கேண்டில் இதெல்லாம் ஏற்றினதுக்கப்புறம் நம்மளோட வீடு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களாமும் எப்படி கொண்டாடினீங்க, அப்படி எப்படி கார்த்திகைலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பூஜை தான் வீட்டில் பண்ணோம். விளக்கேற்றி இந்த ஊதுபத்தி இதெல்லாம் கொளுத்தி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சொக்கப்பானை கோயிலில் கொளுத்துவாங்க. எல்லா கோயில்லையும் முன்னாடி இது என்னென்னா வாழை மரம் வச்சு சுற்றி பனை மரம் வச்சு கொளுத்துவாங்க. உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி கொளுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில்
ஊரில் இப்படி தான் பண்ணுவாங்க. நான் போகிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு, அதனால் சின்ன கிளிப்ஸ் தான் எடுத்தேன். இதுக்கப்புறம் நம்ம தீபாவளிக்கு வாங்கின மிச்ச வெடியெல்லாம் வந்து வெடித்து வந்து தீக்கிறோம். நீங்களாமும் வெடி வெடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட தீபாவளி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கிராக்கர்ஸ் வெடிக்கிறது ப்ராப்பரான வீடியோ எடுத்துருக்க மாட்டோம், ஏன்னா அது நம்மளோட மிஸ்டேக்னால. ஸோ இந்த டைம் ஒழுங்காக எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெடிக்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் நல்லபடியாக போச்சு, வெடி வெடிச்சிச்சு. ஸோ என்னென்ன பண்ணோம் அப்படி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.